என் இதயத்தில் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களும் ஆருயிர் இதயங்களுமான அனைவருக்கும் ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். நான் அறிதுயிலை பற்றிய காணொளியை 4 பகுதிகளாக பிரித்து பதிவு செய்தேன். அதற்கு நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பெரிய வரவேற்பு. நிறைய பேர் என்னுடைய தனி அலைவரிசையில் என்னை அழைத்து அதை பற்றி விளக்கமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஆன்லைன் வகுப்பு நடத்த முடியுமா என்று கேட்டார்கள். என என்னை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே ஆன்லைன் வகுப்பு அவசியம். ஏனென்றால் இது போன்ற வகுப்புகள் நேரடி வகுப்பு முறைதான் மிகச் சிறந்தது, சாலச் சிறந்தது. சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பார்களே, அதுபோல இதெல்லாம் நேரில் உங்களுக்கு வகுப்பு எடுத்தால்தான், விளக்கம் கொடுத்தால்தான் விரிவாக அதை பற்றி நானும் சொல்ல முடியும், நீங்களும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். தெரிந்து கொண்டால்தானே சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தால்தானே தெளிவு பிறக்கும். இவையாவும் ஆன்லைன் வகுப்பில் இருக்காது. ஆகவேதான் நான் ஆன்லைன் வகுப்பை என்றுமே தேர்ந்தெடுப்பதில்லை இது நாள் வரை. பின்னால் எப்படி சூழ்நிலை வரும் என்று சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஆன்லைன் வகுப்பை விட நேரடி வகுப்பு, நேரடி விளக்கம் இவைதான் சிறந்தது. ஃபேஸ் டு ஃபேஸ் என்பார்கள். ஒரு முகத்தை நேரடியாக பார்த்து நாம் பேசும்போது அவர்களுடைய எண்ணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் நேரடி விளக்க முறைதான் மிக மிகச் சிறந்தது. ஆகவே தங்களுக்கெல்லாம் நேரில் வரவழைத்து உங்களுக்கு அறிவியல் பற்றியும் முக்கியமாக அக மன ஆராய்ச்சியில் ஆறுமுகம் என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு விளக்கங்கள் கூற இருக்கிறேன். நேரடி மூலமாக, நேரடியாக உங்களையெல்லாம் என்னுடைய சிவசக்தி யோக சித்தாலயாவில் வரவழைத்து உங்களுக்கு விளக்கி கூற இருக்கிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அந்த வகுப்பு இருக்கும். அதற்கு முன்னதாக நான் நிறைய குழுக்களை வைத்து வாட்ஸ்அப் குரூப்புகள் நடத்தி வருகிறேன் என்பது, அட்மினாக இருந்து செயல்படுத்தி வருகிறேன் என்பது நீங்கள் யாவரும் அறிந்ததே ஆகும். அந்த ஒவ்வொரு குழுவிலும் இந்த ஆறுமுகம் நேரடியாக பழகியவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். ஒரு சில பேருக்கு நேரடி பழக்கம் இருக்க வாய்ப்பு இதுவரை இல்லை. அதே போல உங்களிடமும் நான் நேரடியாக பழகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆகவே ஒவ்வொரு குழுவாக நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நேரடியாக சந்திக்க இருக்கிறேன். அதுவும் நம்முடைய சிவசக்தி யோக சித்தாலயாவில் தான். அதன் முதல் கட்டமாக சிவசக்தி யோக சித்தாலயம் என்ற குழுவில் பயணிக்கும் தாங்கள் அனைவரும் வருகின்ற 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 11 மணிக்கு 11 முதல் 12 வரை நாம் அளவலாவுவோம், ஆலோசனை செய்வோம், சில விளக்கங்கள் பெறுவோம். உங்களை நானும், என்னை நீங்களும் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவோம். நம் நட்பை மேன்மேலும் மெருகேற்றுவோம். நாம் அனைவருமே நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட என்ன வழி என்பதை ஆலோசிப்போம். எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அனுபவத்தையும் எனது அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வோம். அனுபவமும் பகிர்ந்து கொள்ளும்போது அது மாபெரும் அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்பதில் மிகையும் இல்லை. ஆகவே
இந்த ஒரு நல் வாய்ப்பாக தாங்கள் கருதி அனைவரும் நம்முடைய சிவசக்தி யோக சித்தாலயாவில் பயணிக்கும் அனைவரும் வருகின்ற 21 ஞாயிறு அன்று நம்முடைய சிவசக்தி யோக சித்தாலயா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் 4 கால் மண்டபம் அருகில் அமைந்துள்ள நமது சிவசக்தி யோக சித்தாலயாவில் காலை 11 மணிக்கு உங்கள் அனைவரையும் எதிர்பார்க்கிறேன். மற்றவை நேரில். தற்போதைக்கு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். மேலும் முழு விவரங்களுக்கு என்னுடைய அலைபேசி எண்ணை அழைக்கவும்.